எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் சாப்பிட்டீங்களா? வாழ்க்கையில் எப்படி போயிட்டுருக்கு? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேலைக்கிழமை. எல்லாம் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் ஐபிஎல் மேட்ச் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட வீடியோ பார்த்தீங்கன்னா மொபைல் ஏன் நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறோம், அதில் என்னென்ன நல்லது வருது என்னென்ன. ஸோ மொபைல் யூஸ் பண்ணுறது நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் பண்ணலாம். ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப், ஸோ டோட்டலாக சோஷியல் மீடியா எல்லாமே நல்லா யூஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ சில பேர் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அன்வான்டாக யூஸ் பண்ணி கெட்டு போகிறீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறீங்க ஏகப்பட்ட அதனால் உங்கள் டைம் ஸோ அன்வான்ட் பார்த்தனால உங்களை சிந்தனை வந்து கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகிடும். அதுலேயே 2 மணி நேரம் 3 மணி நேரம் போகும். ஸோ அதனால் நீங்கள் ரீல்ஸ் பார்க்கறத கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. அது வந்து உங்கள் கண்ணுக்கு அதில் எதுக்கும் நல்லதில்லை. ஸோ பார்க்க ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ பண்ணுறோம், அப்புறம் வந்து மைண்ட் டோட்டலாக டைவெர்ட் ஆகிடும். ஸோ அப்படி டைவெர்ட் ஆகிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃபுல்லாக தான் இருக்கும். ஒர்க் அவுட் எல்லாம் கான்சன்ட்ரேஷன் இருக்காது, மண்டை வலி வரும், ப்ரெஷர் ஆகும், என்ன பண்ணனே தெரியாமல் பண்ணிட்டு. ஸோ அது வந்து ஒரு அடிக்ட் மாதிரி ஆகிடும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா மொபைலில் நல்ல ஒரு இருக்குது. ஸோ நல்லதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டோன்னு ஒரு தூங்கி 1 மணி நேரத்துக்கு தூங்கணும். அப்படின்னா என்னன்னா சாப்பிடும் தண்ணி குடிக்கிறது, சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் குடிக்கணும். அப்புறம் ஏகப்பட்ட இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா யூசேஜ். யாரெல்லாம் போஸ்ட் பெய்ட் ப்ரீபெய்டில் வச்சுருக்கீங்க, போஸ்ட் பெய்ட் யூஸ் பண்ணுறவங்க அன்லிமிட்டாக யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஆனால் சார்ஜ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ப்ரீபெய்ட் யூஸ் பண்ணுறவங்க அந்த டேட்டா முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மாதிரி போட்டுக்கிறீங்க. ஸோ அதில் ஏகப்பட்ட இதாகுது. ஸோ நீங்கள் அப்படி பண்ணுற இதுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணலாம். பிடிச்சது ஏகப்பட்ட விஷயத்துக்காக நீங்கள் பண்ணலாம். இன்னொரு இது பார்த்தீங்கன்னா இது வந்து டென்ஷன் ப்ரெஷர் இதெல்லாம் இருக்கும். இந்த டென்ஷனை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா கையை வச்சு பிடிட்டு ஒரு 10 டைம் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 என்னீங்கன்னா டென்ஷன் குறையும். இல்லை கண்ணை ஓடிட்டு டைம் மூச்சை விட்டு எடுத்துட்டிங்கன்னா சரியாகும். அப்புறம் ப்ரெஷர் குறையிறது பார்த்தீங்கன்னா தண்ணி குடிங்க. அப்புறம் வந்து இருக்கும்போது ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி பேசுங்க, நல்லது இதாகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பைக்கிலலாம் போயிட்டு இருக்கும்போது பார்த்து கான்சன்ட்ரேஷனோடு ஓட்டுங்க. கொஞ்சம் ஸ்லோ பண்ணி கூட போய்க்கோங்க. ஸோ நமக்கு வந்து அது கான்சன்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு தலைவலி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் தூங்கிடுங்க. நான் பார்த்தீங்கன்னா தைலம் போடுவேன். ஸோ நீங்கள் முக்கால்வாசி இந்த டீ குடிக்க பதிலாக பால் குடிச்சிங்கன்னா உடம்புக்கு நல்லது. ஸோ டீ வந்து நல்லாயிருக்கும். மினிமம் 2 டீ இந்த மாதிரி குடிச்சுக்கோங்க. நிறைய குடிச்சிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு தான் இதாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டு ஒரு 10 மணிக்குள்ளே தூங்க பாருங்கள். ஏன்னா அது 10 மணிக்குள்ளே தூங்கினாலும் உங்களுக்கு காலையில் எந்திரிக்க ஈஸியாக இருக்கும். காலையில் ஒரு 5 மணிக்குள்ளே எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா நல்லதாக 5 மணிக்கு எந்திரிச்சு வாக்கிங் போனீங்கன்னா அது ஒரு அந்த நாள் ஃபுல்லாக நல்லா சூப்பராக ஹாப்பியாக இருக்கும். ஸோ ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஏதோ டிப்ரெஷன் டென்ஷனாக தான் தூங்கிடுங்க. இல்லை யாருக்குலாம் ஃபோன் பண்ணி பேசுங்க. ஸோ செப்பரேட்டாக இருக்காதீங்க. ஒரு நல்ல விஷயத்த பண்ணுங்கள். நானும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இதோட வீடியோ முடிச்சிட்டேன் மக்களே. டாட்டா பாய் பாய், see you.